ஹாய், வாழைக்காய் குழம்பு வைக்க போகிறோம். பண்ணிக்கு 3 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 வாழைக்காய் எடுத்து இந்த வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3 போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன்டா. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3லையும் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். இந்த ஆயில் சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக. அது நல்லா காஞ்ச உடனே இது ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு அதில் பொரிக்கணும். அப்படியே அதில் 3 பீஸு 4 பீஸு இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்துகிட்டு தான் குழம்பு வைக்கணும். அப்புறம் வாழைக்காய் பொரிச்சிட்டப்பா, பொரிச்சு எடுத்துட்டேன் வாழைக்காய். இன்னும் அவ்வளோ குழம்பு வைக்கணும். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு ஆயில் 2 போட்டிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை 3 போட்டுருக்கேன். பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் எல்லாம் மல்லித்தலை கடுகு எல்லாம் சரியாயிடுச்சு, வதங்கிருச்சு. வந்து தக்காளி போட்டிருக்கேன்ப்பா, எல்லாம் வதங்கிட்டு தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் மசாலா போட்டுக்கப்பா. கரம் மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா போட்டிருக்கேன். அந்த வீடியோ காட்ட முடியல, மசாலா போட்ட வீடு. கொஞ்சம் ஒரு இவ்வளோ தாண்டா புளி வச்சுருக்கேன். இவ்வளோ மட்டும் கரைச்சி ஊற்றுங்க. அதில் புளி ரொம்ப புளி வைக்க வேண்டாம். புளிக்கு இவ்வளோ போட்டால் போதும். புளி கரைச்ச தண்ணி ஊற்றிருக்கேன்டா. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி. உங்களுக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ, வாழைக்காய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நான் 3 வாழைக்காய் தான் போட்டேன், எங்களுக்கு அது போதும். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ, வாழைக்காய் எவ்வளோ தேவையோ, காரம் மசாலா எல்லாமே வாழைக்காய்க்கு தகுந்தபடி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிறேன். இந்த வாழைக்காடா பொரிச்சு வச்ச வாழைக்காய் அவ்வளோதான். வாழைக்காய் போட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் மூடி வைக்க, நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க.